விவேக் மற்றும் வடிவேலு காமெடிகள்ல முக்கிய துணை நடிகராக நடித்து வந்தவர் நடிகர் சிவநாராயணமூர்த்தி. இவரு உடல்நலக்குறைவு காரணமா காலமாகிட்டாரு. இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்துள்ள பொன்னவராயன் கோட்டையை சேர்ந்தவர் நடிகர் சிவநாராயணமூர்த்தி. இவர் மிராசுதாரர் குடும்பத்தை சேர்ந்தவர். மேலும் இவர் மிகுந்த கடவுள் பக்தி கொண்டவர். சிறு வயதிலிருந்தே ஆன்மீகம், பொதுத்தொண்டு என நற்பணிகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. லயன்ஸ் கிளப் நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்கு இவர் போயிருக்காரு. அப்போது அதே நிகழ்ச்சிக்கு வந்த பிரபல தமிழ் சினிமா இயக்குனரான விசு இவருடைய வித்தியாசமான தோற்றத்தை பார்த்து அவரை வீடுதோறும் வசந்தம் என்ற ஒரு சீரியல்ல நடிக்க வச்சிருக்காரு. பிறகு களஞ்சியம் இயக்கிய பூந்தோட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு சிவநாராயணமூர்த்தி. அந்த படத்துல தமிழ் சினிமாவின் சிறந்த வில்லனான ரகுவரனுடன் இணைந்து நடித்திருந்தார். பிறகு தமிழ், தெலுங்கு, மலையாளம் என கிட்டத்தட்ட 259 திரைப்படங்கள்ல கதாநாயகன் மற்றும் கதாநாயகியுடைய அப்பா, போலீஸ், சாமானியன், அரசியல்வாதி, ரவுடி, அதிகாரி என பல கதாபாத்திரங்கள்ல நடித்திருந்தார். மேலும் முன்னணி நடிகரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் சந்திரமுகி, படையப்பா என பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவர் தொடக்கத்துல வில்லனாக அறிமுகமாகியிருந்தாலும் பிறகு காமெடி நடிகராக தான் சிறந்து விளங்கினார். வைகை புயல் வடிவேலுடன் 20 படங்கள், விவேக்குடன் 20 படங்கள் என பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. மற்ற காமெடி நடிகர்களைப் போல இவரும் சில இடங்கள்ல அவமானங்களை சந்தித்திருந்ததாகவும் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். அப்பொழுது அவர் கவுண்டமணி செந்தில் வாங்காத அடியா நாம வாங்கிட போறோம் என்று சகஜமா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார். நடிகர் சிவநாராயணமூர்த்தி புஷ்பவல்லி என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதியருக்கு லோகேஷ் ராம்குமார் என்ற 2 மகன்களும் ஸ்ரீதேவி என்ற ஒரு மகளும் உள்ளனர். இவருடைய மகன்கள் பில்டிங் தொழில் செய்துட்டு வராங்க. இவரது மகளை BE படிக்க வச்சு 20 லட்சம் கடன் வாங்கி தான் திருமணம் செய்து கொடுத்ததாகவும் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. ஒரு கட்டத்துல கடன் கழுத்தை நெரிக்கவே தன் சொந்த நிலத்தை விற்க முயற்சி செஞ்சிருக்காரு. அப்போது அவரது மகள் சொத்துல தனக்கும் பங்கு இருக்கிறது என்று வழக்கு போட்டாராம். இது பற்றி ஒரு பேட்டியில் பேசிய அவர், கல்யாணம் பண்ணி கொடுத்த காசெல்லாம் கணக்குல வரல. இதையெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, காமெடி பண்றவன் வாழ்க்கையும் காமெடியா தான் இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில சினிமாவில் வந்தது முதல் ரஜினி, சிவாஜி, விஜய், அஜித், விவேக், வடிவேல் என பல ஜாம்பவான்களுடன் நடித்த இவர் பல படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. கடைசியாக 2015ஆம் ஆண்டு விந்தை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. பின்னர் சிறிய கதாபாத்திரங்களிலும் சீரியல்களிலும் நடிச்சிட்டு வந்தாரு. இந்த நிலையில தான் நேற்று 7ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவுல உடல்நலக்குறைவின் காரணமாக காலமானார் சிவநாராயணமூர்த்தி. இவரது இந்த மறைவு திரையுலகினரையும் இவரது ரசிகர்களையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு.